கவனம் திசை மாறுகிற போது கவலைகள் திகைக்க வைப்பது நடந்தே தீரும். பார்வைகள் திசை மாறுகிற போது பயங்கள் திடுக்கிட வைப்பது நடந்தே தீரும். எண்ணங்கள் அலைப்பாய்கின்ற போது அச்சம் வந்தே தீரும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இவ்வேளையிலே கடவுள் நம்மோடு இருக்க அச்சம் வேண்டாம் என்ற மைய சிந்தனையை வாழ்வாக்கம் செய்ய இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பினை தருகிறது. அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த நேரம், மிகவும் துன்பமான அந்த காலகட்டங்களில் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறார். ஒரு நாள் இந்த இராணுவ தளபதிகள் அவர்களை இந்த போர் பற்றிய முக்கிய நிகழ்வுகளை பற்றி கலந்தாகிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணார், ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்திற்கு ஒரு அழைப்பை தருகிறார். இந்த படை தளபதிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, விடியற் காலை 5 மணி அளவிலே ஆபிரகாம் லிங்கனுடைய வீட்டிற்கு வெளியே அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உள்ள ஒரு சத்தம், ஆபிரகாம் லிங்கன் யார் கூடயோ பேசிட்டு இருக்கிற போல ஒரு சத்தத்தை கேட்டு வெளியே சரி யாரோ பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்த தளபதிகள் நினைத்து பார்க்கிற அந்த நேரத்தில் தான் இந்த ஆபிரகாம் லிங்கன் என்ன பண்ணுறாரு, கதவை திறந்து அந்த படை தளபதிகள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, அறைக்குள் அழைக்கிறார். உள்ளே வந்தவங்க உடனே தேடி பார்க்குறாங்க, யாருக்கிட்ட இம்மா நேரம் அவர் பேசிட்டு இருந்தார். உடனே அவருக்குள்ள ஒரு ஐயம், யார் கூட பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கனையே பார்த்து கேட்குறாங்க. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் கடவுளோடு பேசி கொண்டிருந்தேன். உடனே அவர்கள் சொன்னாங்களாம், இதுபடி கடவுள் நம்மோடு இருக்க நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கனுடைய வார்த்தைகள் இவ்வாறாக நிறைவு பெறுகிறதாம். பிரியமானவர்களே, துன்பத் துயரங்களும் சோதனை வேதனைகளும் இல்லாத மனிதர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கடினமான காலகட்டங்களில்தான் கடவுள் தங்களை கரம் பிடித்து வழி நடத்துவதை உணரும் மனிதர்களே துன்ப துயரங்களை வெற்றி கொள்ள முடியும். ஈடு இணையற்ற இறைவனின் துணை நமக்கு எப்போதுமே உண்டு என்ற செய்தியை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மொத்தம் 3 வகையான சிந்தனைகள். முதல் சிந்தனையாக, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு யாரு புலம்புகிறார்? என்னுடைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியாவுடைய வார்த்தைகள். எலியா என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்று சிந்தித்து பார்த்தால், ஆண்டவரே என் கடவுள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கின்ற இறைவாக்கினர் எலியா தான் உயிருக்கு என்ன பண்றாரு, பயந்து ஒரு குகையிலே போய் ஒளிந்து கொள்கிறார். இதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது பாகால் தெய்வத்திற்கு பணி செய்த 40 பொய் இறைவாக்கினர்களை 400 பொய் இறைவாக்கினரை கொன்றொழித்த இறைவாக்கினர் எலியா இன்றைய நாளிலே இசபேல் அரசிக்கு பயந்து என்ன பண்றாரு, ஒரேபு மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலைக்கு சென்று அங்கே இறைவனை சந்திக்க செல்கிறார். இதுக்கு முன்னாடி ஹீரோவாக இருந்த எலியா தன்னை தாழ்த்தி கொண்டு, இந்த வாழ்ந்த வாழ்க்கை போதும், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்திலே அவர் சரணாகதி அடைகிற நிகழ்வு தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதி. பிரியமானவர்களே, 400 பொய் இறைவாக்கினர்களை கொன்றொழித்த எலியாவுக்கு ஒரு அரசி மேல பயம் வந்து என்ன பண்றாரு, ஒரேபு மலையை நோக்கி விரைந்து சென்று அங்கே ஒளிந்து கொள்கிறார். அது போலத்தான் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய கடவுளை அவர் அந்த இடத்துல சந்திக்கிற நிகழ்வை பற்றிய வாசகம் தான் நம்ம வாசிக்க கேட்டோம். அப்பொழுது தான் என்ன வருது, அவருக்கு கிடைத்த அழைப்பு, புயல் காற்று, நிலநடுக்கம், தீ ஆகியவற்றில் இறைவன் இல்லை, மாறாக அதற்கு பின்னால வந்த அந்த அடக்கமான
மெல்லிய ஒளியிலே அவர் கடவுளை பார்க்கிறார். ஆக நம்ம கூட பல நேரங்களில் இது மாதிரி நினைப்பது உண்டு. பெரிய பெரிய பயங்கரமான ஒரு சத்தத்தில் தான் கடவுள் நமக்கு தோன்றுவா என்று நம்ம நினைப்போம். ஆனால் கடவுள் நம்மை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் இது போல மெல்லிய ஒளியில் அவர் நம்மை சந்திக்க வருகிறார். இதுதான் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம். ஆக கடவுளை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மெல்லிய அந்த குரலை நாம் கேட்க வேண்டும். அல்ல, மெல்லிய ஒளியிலே அவர் இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதுதான் இன்றைய நாளுக்கான முதல் அழைத்தலை இறைவாக்கினர் எலியா வழியாக கடவுள் நமக்கு தருகிறார். இரண்டாவது செய்தியாக என் உள்ளத்தில் பெரும் துயரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு புனித பவுலடியாருடைய புலம்பலை பற்றிய இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். புனித பவுலடியார் யார்? அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு புறவினத்துடைய திருத்துதராக தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய இன மக்கள் இன்னும் மனமாற்றம் பெறவில்லையே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி என்ன பண்றாரு? பெரிதும் வருத்தப்பட்டு அந்த பெருந்துயரத்தை வாழ்விலே சந்திக்கிறார். தான் பெற்ற அந்த இயேசுவின் அனுபவத்தை தன்னோடு வாடுகிற இன மக்களும் பெற வேண்டும், அவங்களும் மீட்பின் திட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற மாபெரும் இறை செய்தியை இந்த புறவின மக்களுக்கு அறிவிக்கிற புனித பவுலடியாருடைய வாழ்க்கையிலே ஒரு வகையான தொய்வு ஏற்படுகிறது. கடவுளை இன்னும் இவங்க நம்பலை, கடவுளை இன்னும் இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் தருகிற மீட்பிலே ஏன் இவர்கள் இன்னும் பங்கேற்கவில்லை என்ற அந்த வருத்தத்திலே இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் தன்னுடைய துயரத்தை தான் பணியாற்றுகிற அந்த நற்செய்தி பணியிலே ஏற்பட்ட தொய்வை அவர் பற்றி கடவுளிடத்தில் எடுத்துரைக்கிறார். கடவுள் அவரை திடப்படுத்துகிறார். ஆக நம்ம வாழ்க்கையிலும் இது போல தான் பல நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்களை கடவுளை பற்றி அறிந்திருப்போம். அதை மற்றவருக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த மனநிலையில் அந்த மக்கள் இருக்கிற பொழுது நமக்கு ஒரு வகையான தொய்வு மனநிலை ஏற்படும். அந்த நேரத்தில் நம்ம கடவுளை நம்பி தொடர்ந்து நமது பணியை செவ்வன செய்வதற்கான அருளை கேட்பது தான் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் வழியாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம். மூன்றாவது செய்தியாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை எடுத்து வாசிக்கிறோம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்ற பேதுருடைய அந்த வார்த்தை, இந்த நற்செய்தியுடைய துவக்க வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். இயேசு என்ன பண்ணுறாரு? 5000 பேருக்கு உணவு வழங்கிய பின் ஏற்பட்ட ஒரு அற்புதத்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். இயேசுவுக்கு இயற்கை மீதான அதிகாரம் உண்டு என்பதை மீண்டும் மீண்டுமாக இந்த நற்செய்தி வாசகம் பதிவு செய்கிறது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாசிக்க கேட்டோம். 2 மீன் துண்டுகள் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த இறைவன் அவருடைய வார்த்தைகள் இப்படி தான் தொடங்குது. எல்லாம் என்ன பண்ணுங்க, கலைந்து போங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்புறாரு. சீடர்களும் படகேறி மறுக்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு எங்கே போகிறாரு? ஒரு மலை மீது ஏறி தனிமையில் ஜெபிப்பதற்காக செல்கிறார். இன்று நம்ம ஜெபிக்கிறோமா? இதுதான் இயேசு முதல்ல நமக்கு கேட்குற கேள்வி. தனியே சென்று இறைவனிடம் ஜெபிக்க மலை மீது ஏறி அமர்ந்தார், தனிமையில் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று நற்செய்தி வாசகத்துடைய அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிற பொழுது இன்று நம்ம சுய ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜபம் நம்ம எப்படி வாழ்க்கையில் செய்கிறோம், நம்முடைய ஜபம் எவ்வாறாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜபம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில டிப்ஸ் நான் வச்சிருக்கிறேன். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஜபம் என்று நம்ம உணர்ந்து கொண்டிருக்கோம். ஆமாவா இல்லையா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஜபம் என்பது நம்ம வாழ்க்கையில் எப்படி திரும்ப வச்சுருப்போம்? முதல், இது ஒரு வகையான ஷாப்பிங் லிஸ்ட். என்னது? இது ஒரு வகையான ஷாப்பிங் லிஸ்ட். கடைக்கு போயிட்டு நம்ம பொருட்கள் வாங்குகிறோம்ல, அது போல தான் கடவுள்கிட்ட என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையானதை வாங்கி கொண்டிருப்போம். ஆமாவா இல்லையா? இதுதான் பல பேர் ஜபம் என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதெல்லாம் இந்த கடனை தீர்த்து வையுங்க. அது போல் என்ன பண்ணுவோம்? பல வகையான முறையீடுகளை கடவுள்கிட்ட ஒரு நம்ம கடைக்கு போய் வாங்குற ஷாப்பிங் லிஸ்ட்டு போல் நமது ஜபத்தை வைத்திருப்போம். இரண்டாவது வகையான ஜபம் என்பது ஒரு
கம்ப்ளைண்ட் பாக்ஸ். நம்முடைய ஜெபம் வந்து முழுவதுமாக புகார். என்ன புகார் அப்படின்னா, நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றச்சாட்டுகளை, நம்முடைய மனக்கசப்புகளை யார்கிட்ட சொல்லிட்டு இருப்போம்? கடவுள்கிட்ட சொல்லி புலம்பி கொண்டிருப்போம். நம்முடைய துயரங்களை கடவுளோடு பகிர்ந்து கொள்ளலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதையே ஒரு ஜபமாக நம்ம வாழ்க்கையில் ஏறெடுக்கக்கூடாது. ஆக ஜபம் என்பது புகார் செய்வது மட்டுமல்ல, இது இறை வார்த்தையை அதை இதயபூர்வமாக அறிவிக்கிற ஒரு இடமாக மாற்றம் பெறுவது தான் ஜபமாக கருத வேண்டும். மூன்றாவது, ஜபம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் தோன்றுவது பிறரை பற்றி பேசுகிற ஒரு செயல்பாடு. என்ன பண்ணுவான்? நமக்கு மற்றவங்களை பற்றி அப்படி நிறை குறைகளை பற்றி என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட அடுக்கிக் கொண்டே போவோம். அதுதான் ஜபம் அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நினைப்பது உண்டு. அது ஜபம் அல்ல. நான்காவது வகையான ஜபம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரிசிட்டேஷன் காம்படிஷன். என்ன பண்ணுவோம்? சொன்ன வார்த்தையே சொல்லி 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 நம்ம ஜெபிச்சுட்டு இருப்போம். எடுத்துக்காட்டுக்கு என்ன தெரியுமா? நம்ம ஜெபிக்கிற அந்த வாய்மொழி ஜபமானது ஜெபிச்சுட்டே இருக்கோம், வாய் ஒன்று பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நமது மனம் என்பது வேற இடத்துல இருக்கும். இதுதான் நம்முடைய ஜபமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக ஜபம் என்பது புயல் வந்தாலும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு இயேசுடைய வார்த்தைகளை சொல்வது போலாம். பல நேரங்களில் நம்ம நல்லா ஜெபித்துட்டு இருப்போம், ஒரு வகையான செயல்பாடுகள் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் செய்யறதில்ல, அப்போல்லாம் நம்ம பண்ணுவோம்? பேதுருவை போல கடலிலே ஒழுகி கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, இயேசுவுடைய ஜெபம் என்பது கடவுளோடு அவர் வைத்திருந்த அந்த உறவு, ஒரு வகையான கடவுளோடு வைத்திருந்த அந்த உரையாடல் தான் ஜெபமாக பார்க்கப்பட வேண்டும். ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்திலேய இரண்டாவது பகுதி இதுதான். முதல் பகுதியிலே தனிமையில் இறைவனோடு ஜெபித்து கொண்டிருந்த இயேசு அந்த 4ஆம் காவல் வேளையிலே கடல் மீது நடந்து தன்னுடைய சீடர்கள் அருகிலே செல்கிறார். அப்பொழுது தான் என்ன நடக்குது? சீடர்களுடைய மனநிலை, இயேசுவை பேய் என நினைக்கிறார்கள். இயேசு பக்கத்தில் வரதான் யாரை கண்டுபிடிக்கிறாங்க? அது இயேசு என்று கடைபிடிக்கிறாங்க. ஏன்? இயேசு இயற்கை மீது அதிகாரம் வைத்திருந்தார் என்று இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வில் நம்ம பார்த்துருப்போம். இதே போல் இயேசு அந்த நடுக்கடலில் பயணம் செய்து கொண்டிருப்பார். அப்போ இயேசு என்ன பண்ணிட்டு இருப்பார்? கப்பலினுடைய ஓரத்திலே உறங்கி கொண்டிருப்பார். அப்போ இயேசு கூட இருக்கிறாரு. அப்பையும் சீடர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு பயந்த மனநிலை. இப்பயும் அதுதான், இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். அவரை பார்த்த சீடர்கள் அச்சத்தில் விழுகிறார்கள். இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள மறந்து விடுகிறார்கள். ஆக வாழ்க்கையில் இப்படி தான் இயேசு நம்மளை நோக்கி கடல் மீது நடந்து வந்தது போல நம்ம வாழ்க்கையில் நம்முடைய துன்ப துயரங்களில் அவர் இருந்து கொண்டிருப்பார். அப்பொழுது என்ன பண்ணுவோம்? நம்ம இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள மறந்து விடுவோம். ஆக இன்றைய வார்த்தை வழிபாடு பேதுருவை போல ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று நம்ம பல நேரங்களில் சொல்ல விடைந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்க நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். பிரியமானவர்களே, அற்புதமான ஒரு கவிதை, அதாவது ஒரு சின்ன ஒரு கடப்பு. ஜெனிஃபர் ஜில் ஸ்விஞ்சர் என்ற ஒரு கவிஞர் அவர் எழுதிய காலடி தடங்கள், ஃபுட் ஸ்டெப்ஸ் என்ற ஒரு கதையினுடைய சுருக்கம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்குறான். அவன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை அவன் செய்திருக்கிறான் என்று திரும்பி பார்க்கிற பொழுது அவன் துவக்கத்தில் அவன் பயணம் செய்கிறான். கடவுள் அப்படியே கூட இருந்து அவனை வழி நடத்துகிறார். அப்போது 4 பாத சுவடுகள் அந்த கடல் ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல அந்த இனிமையான காலங்களில் அந்த 4 பாத சுவடுகள் இருக்கிறது. திரும்பி பார்க்குறான். கொஞ்சம் துன்ப துயர காலங்கள் என்ன ஆகுது? 2 பாத சுவடுகள் இருக்கிறது. அப்பொழுது தான் அந்த மனிதன் கடவுளை பார்த்து கேட்கிறானா, ஏன் கடவுளே, நான் துன்ப துயரத்தில் இருக்கிற பொழுது என்னை ஏன் நீங்கள் காப்பாற்றவில்லை, என்னை ஏன் நீங்கள் கைப்பிடித்து என்னை நடத்தவில்லை என்று கேட்கிற பொழுது கடவுள் சொல்லுவாராம், மகனே, அந்த 2 பாத சுவடுகளும் என்னுடையது, நான் உன்னை என்னுடைய தோள்பட்டையில் சுமந்து கொண்டு சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லுவாராம். பிரியமானவர்களே, நமது துன்பத் துயரங்களில் கடவுள் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறார் என்பதுதான் நாம் நிதர்சன உண்மையும் கூட. ஆக இன்றைய நாளிலே இந்த 3 மனிதர்களுமே, எலியாவும் சரி, புனித பவுலடியாரும் சரி, புனித பேதுருவும் சரி, கடவுளுடைய உடனிருப்பை அவர்கள் வாழ்விலே சந்திக்கிறார்கள். ஆக நாம கூட இன்றைய நாளிலே கடவுளை சந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது நம்பிக்கையை மிகைமைப்படுத்தி கொள்ள,
அதிகப்படுத்திக் கொள்வதற்கான அழைத்தல் தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிற மாபெரும் பாடம். எனவே இந்த வாசகங்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற 3 பண்புகள் என்னவென்றால், கடவுளுடைய முன்னெடுப்பு. கடவுளே நம்மை தேடி வருகிறார். எப்படி அந்த ஒரேபு மலையிலே ஒளியின் வடிவிலே எலியாவுக்கு தோன்றிய அதே கடவுள் இந்த கடல் மீது நடந்து வந்து பேதுருவை கரம் பிடித்து தூக்கிய அதே கடவுள் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தவிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சோர்வுகளிலே, விரக்திகளிலே, தனிமைகளிலே, இருளிலே, அச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் நம் அருகில் இருந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். இதுதான் கடவுள் அவர் எடுக்கிற முதல் முன்னெடுப்பு. இரண்டாவது, கடவுளை கண்டு கொள்ளுதல். இயேசு எப்படி எலியா அந்த மெல்லிய ஒலி யோசையில் ஆண்டவருடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை, கடவுளை அறிந்து கொள்கிறாரோ, எவ்வாறு அந்த தூரத்திலிருந்து பக்கத்தில் வருகிற பொழுது சீடர்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறார்களோ, நாமும் கடவுளை அறிந்து கொள்வதற்கான ஒரு சிந்தனையை வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய அச்சங்களை தவிர்க்க வேண்டும் அல்லது அச்சங்களை விடுதல் வேண்டும். கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு எலியாவுக்கு அச்சத்தை போக்கியது போல, ஆண்டவர் பேதுருடைய கரங்களை பிடித்து தூக்கிய பொழுது பேதுரு அந்த அச்சத்தை நீக்கியது போல, பேதுருவும் இயேசுவும் அந்த கடல் படகின் மீது ஏறி அமரவே அந்த படகு அந்த கடல் அலைகளை ஓய்ந்து போவது போல, சீடர்கள் அந்த அச்சத்தை தவிர்த்தது போல, நம்ம வாழ்க்கையிலையும் இந்த துன்பத் துயரங்கள், வேதனை, சோதனை, துன்பங்கள் எல்லாம் கடவுள் இருக்கிறார் என்று நம்ம உணர்ந்தாலே அதெல்லாம் பறந்து போய்விடும். எனவே பிரியமானவர்களே, சீடர்களுடைய அச்சத்தை தூக்கியது போல நமது வாழ்விலே ஏற்படுகிற அனைத்து விதமான அச்சங்களை கடவுள் தீர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு தெய்வீக திருப்பலியிலே கடவுளுடைய உடனிருப்பை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்றவர்களாய் வாழ்வதற்கான அருளையும் ஆசிரியம்